இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஆடி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. மீண்டும் புதிய உச்சத்தை தொட்ட தங்கம், வெள்ளி விலை. ஆபரண தங்கம் சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்து 82,880 ரூபாய்க்கு விற்பனை. நாடு முழுவதும் அமலுக்கு வந்தது ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தம். அன்றாடம் பயன்படுத்தும் சோப்புகள் தொடங்கி கார்கள் வரை குறைகிறது விலை. ₹2,500 கீழ் உள்ள ஆடைகளுக்கு 5 விழுக்காடாக குறையும் ஜிஎஸ்டி. டிவி, ஏசி, டிஷ்வாஷர் போன்ற வீட்டு உபயோக பொருட்களின் விலையும் குறைகிறது. இந்திய தயாரிப்பு பொருட்களை மக்கள் அதிகம் பயன்படுத்த வேண்டும் என பிரதமர் மோடி வேண்டுகோள். உள்நாட்டு தயாரிப்புகளை பயன்படுத்தினால் நாடு வேகமாக வளர்ச்சியடையும் என உறுதி. ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தம் அமலாவதன் மூலம் நாட்டின் சேமிப்பு திருவிழா தொடங்குகிறது. ஒரே நாடு ஒரே வரி என்ற கோடிக்கணக்கானோரின் கனவு நனவானதாக பிரதமர் மோடி பெருமிதம். நாட்டு மக்கள் எதிர்பார்த்த அம்சங்கள் பிரதமர் மோடியின் உரையில் இல்லை என காங்கிரஸ் கட்சி விமர்சனம். நாட்டு மக்களுக்கு பிரதமர் மோடி ஏமாற்றம் அளித்திருப்பதாகவும் கருத்து. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிக்கு வரும் 30ஆம் தேதிக்குள் தயாராக இருக்க வேண்டும். அனைத்து மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகளுக்கு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தல். கிராம உதவியாளர் பணி நியமனத்தில் வயது வரம்புகளில் தளர்வுகளை அறிவித்தது தமிழக அரசு. அனைத்து பிரிவினருக்கும் வயது வரம்பில் தலா 2 ஆண்டுகள் உயர்வளிக்க உத்தரவு. பாஜக செய்யும் மலிவான அரசியலுக்கு துணை போகும் நபர்களை புறக்கணிக்க வேண்டும். நபிகள் நாயகம் பிறந்தநாள் விழாவில் முதல்வர் ஸ்டாலின் வலியுறுத்தல். பாஜக செய்து வரக்கூடிய மலிவான சர்வாதிகார எதேச்சைய அரசியலுக்கு துணை போகக்கூடிய துரோகத்தால ஈடுபட்டுள்ளவர்களை புறக்கணிக்கணும். திமுகவுக்கும் தாவேக்குவுக்கும் இடையேதான் போட்டி என விஜய் கூறியது அவரது தனிப்பட்ட கருத்து. அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி சேலத்தில் பேட்டி. அவர் மாநாட்டுக்கு போறாரு, அவர் பேசல. அதான் என்ன கேட்டு அவருடைய கருத்து, மக்களுடைய கருத்து வேற இல்லை. (2026) பழனிசாமி தலைமையிலான ஆட்சியை தமிழகத்தில் கொண்டுவரும் வகையில் உழைக்க வேண்டும். திண்டுக்கல்லில் நடந்த பாஜக பூத் கமிட்டி கூட்டத்தில் நயினார் நாகேந்திரன் பேச்சு. இந்த ஆட்சியை விரட்டுவதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் இபிஎஸ் அவருடைய தலைமையிலே தேசிய ஜனநாயக கூட்டணியை நாம் ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கு அனைவரும் ஒன்றுபட்டு பாடுபட வேண்டும். திருவாரூரில் தாவேக தலைவர் விஜய்க்கு கிரேன் மூலம் மாலை அணிவித்த விவகாரம். பொதுமக்களுக்கு ஆபத்து விளைவிக்கும் வகையில் செயல்பட்டதாக தாவேக மாவட்ட தலைவர் உட்பட 3 மீது வழக்கு பதிவு. ஒவ்வொரு நாளும் மக்களின் ஆதரவு பெருகுவதாக தாவேக தலைவர் விஜய் பெருமிதம். ஆள் வைத்து பொய் கதையாடல் செய்வோர் அஞ்சி நடுங்குவதாகவும் விமர்சனம். தாவேக தனித்து போட்டியிட்டால் திமுகவுக்கு தான் சாதகம் என முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கருத்து. அதிமுக கூட்டணிக்கு விஜய் வர வேண்டும் என்றும் அழைப்பு.
சாலைக்கு வந்து இஷ்டத்திற்கு பேசுபவருக்கு பதிலளிக்க கட்சி தலைமை தடை விதித்துள்ளது. தாவேக தலைவர் விஜய் விவகாரத்தில் அமைச்சர் காந்தி பேச்சு. விஜயை பார்க்க வரும் கூட்டம் ஓட்டாக மாறாது, தனக்கும் இது பொருந்தும் என கமல்ஹாசன் கருத்து. கூட்டம் அனைத்துமே ஓட்டா மாறாதுங்கிறது வந்து எதிர்க்கட்சிகளுடைய கண்டிப்பா மாறாது. அது எல்லா தலைவர்களுக்கும் பொருந்தும். எல்லா தலைவர்களுக்கும் பொருந்தும். விஜய் தனியா அப்படி நம்ம ஒதுக்க முடியும். எனக்கும் பொருந்தும். எல்லா தலைவர்களுக்கும், இந்தியாவில் இருக்க எல்லா தலைவர்களுக்கும் கூட்டம் சேர்த்துட்டா அது ஓட்டா மாறாது. ஈரோட்டில் பெய்த கனமழையால் கொல்லம்பாளையம் பகுதியில் வீடுகளை சூழ்ந்த மழைநீர். ரயில் நிலையத்திற்குள் புகுந்த மழைநீரால் பயணிகள் கடும் அவதி. எங்கள் ஏரியாவில் ஃபுல்லாக தண்ணியாக இருக்குங்க. வீட்டுக்குள்ளெல்லாம் நிறைய தண்ணி போயிடுச்சு. குழந்தைங்களெல்லாம் வச்சுட்டு சிரமமாக இருக்குங்க. எல்லாம் டிவி பிரிட்ஜு எல்லாம் நலையுது. வேறு என்னங்க நலையுது? கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே கனமழையால் கிராமத்தை சூழ்ந்த வெள்ளம். வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் மக்கள் அவதி. தமிழகத்தில் இன்று முதல் 6 நாட்களுக்கு மழை. சென்னையில் மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயிலில் மகாலய அமாவாசையையொட்டி சிறப்பு பூஜை. கைகளில் தீபமேந்தி பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வழிபாடு. சென்னை மெரினா கடற்கரையில் களை கட்டிய கலை விழா. பாரம்பரிய இசை நிகழ்ச்சிகளை கண்டு ரசித்த மக்கள். சென்னை வேளச்சேரியில் 2 மாநகர பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி விபத்து. 7 பயணிகள் காயம், மருத்துவமனையில் அனுமதி. ஏசிய ரயில் பெட்டிகளில் வழங்கப்படும் போர்வை, படுக்கை விரிப்புகளை பயணிகள் எடுத்துச் செல்வதை தடுக்க நடவடிக்கை. அனைத்து ரயில்களிலும் கண்காணிப்பை தீவிரப்படுத்த ஊழியர்களுக்கு ரயில்வே உத்தரவு. ஜெகன்மோகன் ஆட்சியில் திருப்பதி கோயிலில் 100 கோடி ரூபாய் திருட்டு என குற்றச்சாட்டு. தெலுங்கு தேச கட்சி வெளியிட்ட வீடியோவால் ஆந்திர அரசியலில் பரபரப்பு. பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவில் அரசுக்கு எதிரான போராட்டத்தில் வன்முறை. பாதுகாப்பு படையினர் போராட்டக்காரர்கள் இடையே மோதல். காசா மீது தாக்குதலை தீவிரப்படுத்தும் இஸ்ரேல். ஒரே நாளில் நடத்தப்பட்ட கொடூர தாக்குதலில் 91 பேர் படுகொலை. பாலஸ்தீனத்தை
தனி நாடாக அங்கீகரிப்பதாக பிரிட்டன், கனடா, ஆஸ்திரேலிய அரசுகள் அறிவிப்பு. காசாவில் அமைதியை நிலைநாட்ட விரும்புவதாக ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி ஆல்பனீஸ் கருத்து. ஆசிய கோப்பை கிரிக்கெட்டில் பாகிஸ்தானை மீண்டும் வீழ்த்தியது இந்தியா. முதல் போட்டியைப் போலவே கைகுலுக்காமல் சென்ற வீரர்கள். உங்க ஆட்டம் தான் பேசணும், பேச்சு இல்ல. பாகிஸ்தான் வீரர்களை கலாய்த்து இந்திய அணி துணை கேப்டன் சுப்மன் கில். நீங்க பேசிக்கிட்டே இருங்க, நாங்க ஜெயிச்சுக்கிட்டே இருக்கோம் என பதிலடி கொடுத்த இந்திய வீரர் அபிஷேக் சர்மா. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஆடி சிறப்பு தள்ளுபடி விற்பனை.